முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவை திரு கே செங்கோட்டையன் புறக்கணிப்பதற்கு அவர் கூறிய காரணம்தான் உண்மையான காரணமா? அதிமுகவில் கலக குரலாக திரு கே செங்கோட்டையன் ஒலிக்கின்றாரா? அதிமுகவில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அதிமுக மீண்டும் ஒன்று சேர்வதற்கு அல்லது இணைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையுமா, அல்லது அதிமுக மீண்டும் உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போது தெரிகிறதா? வணக்கம் நேயர்களே, OH தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் அதிமுகவில் தற்போது நிலவி கொண்டிருக்கக்கூடிய நிலவரம் குறித்து நாம் பார்க்க போறோம். குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக முன்னாள் அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் குறித்து பேச்சுக்கள் பெரிய அளவில் இருக்கு. காரணம், கடந்த வாரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது. இந்த பாராட்டு விழாவை நடத்தக்கூடியவர்கள் விவசாய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதற்கான காரணமாக அதிமுக இருந்திருக்கிறது என்ற அடிப்படையில் அப்போது அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த பொதுச் செயலாளராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா என்ற அடிப்படையில் அந்த விழா நடக்குது. இந்த விழா நடைபெறுகிறது. இதற்கான அழைப்பு அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக திரு கே செங்கோட்டையனுக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை அவர் புறக்கணித்திருக்கிறார். புறக்கணித்ததற்கு பிறகு அவர் செய்தியாளர்கிட்ட பேசின போது ஏன் இந்த புறக்கணிப்பு அப்படின்னு கேட்கின்ற பொழுது, இதை நீங்க புறக்கணிக்கவில்லை, நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும், நான் தவிர்ப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு செய்தியாளர்கள்ட்ட. அந்த செய்தியாளர் கொடுத்த விளக்கம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதாவது அந்த நிகழ்ச்சியில, அந்த விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கள் இருவருடைய புகைப்படங்கள் இடம்பெறவில்லை. அந்த அழைப்புதல்ல ரெண்டு பேருடைய போட்டோ இல்லை. அது மட்டும் இல்ல, விழா நடக்கக்கூடிய அந்த மேடையில பின்னாடி அந்த பிளக்ஸ்ல சொல்றோம், அதுலயும் இரண்டு பேருடைய போட்டோ இல்லை. இப்போ அதிமுகவை பொறுத்தளவுல அவர்கள் தான் எங்களுக்கு தெய்வம் போன்றவர்கள், புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும், அவர் சொல்ற வார்த்தையில் நான் சொல்றேன். எனவே அது இல்லாத ஒன்றை நான் அந்த விழாவிலே எப்படி கலந்து கொள்ள முடியும் என்பதால் நான் அந்த விழாவை தவிர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விழாவிற்கு தான் வர வாய்ப்பு இல்லை என்பதை அந்த அழைப்புதல் கொடுக்கின்ற பொழுதே அந்த விழா அமைப்பினரிடம் தான் தெளிவுபடுத்தி விட்டதாக அவர் சொன்னார். ஆனால் இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயம்தான் இந்த விழாவினை அவர் தவிர்ப்பதற்கு, பாராட்டு விழாவை தவிர்ப்பதற்கு காரணமா என்பது குறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது. ஏன்னா அதிமுகவில் தொடர்ந்து ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு வலிமையான ஒரு அதிமுக உருவாக வேண்டும் அப்படிங்கிற குரல் அவ்வப்போது எழுந்து கொண்டிருப்பதும், அதற்கப்புறம் அதை பற்றி ஒரு பேச்சு பெரிய அளவு இல்லாமல் போகும், அல்லது ஒரு வழக்கு இது மாதிரி விசாரணை அல்லது தேர்தல் ஆணைய சம்பந்தமான சில பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது மீண்டும் அதிமுக ஒன்றிணைவது போன்ற இந்த பேச்சுக்கள் எழுவதும் கடந்த பல ஆண்டுகளாகவே இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதனுடைய ஒரு கூறாகத்தான் இதை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, திரு கே செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த தவிர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன் திரு கே செங்கோட்டையனுடைய அந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிமுகவில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இப்போதும் இருந்து கொண்டிருப்பவர் திரு கே செங்கோட்டையன் அவர்கள். தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்னு சொன்னால் எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னா, ஜெயலலிதாவுடைய ஒரு அன்பிற்கு பாத்திரமானவராக அவர் இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் கட்சியிலிருந்து அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் கூட கடந்த காலங்களில் ஜெயலலிதாவோட சுற்றுப்பயணங்கள், எந்த இடத்துல அந்த சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டாலும் கூட அந்த சுற்றுப்பயணத்தை வடிவமைத்து கொடுப்பவராக அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் செயல்பட்டிருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்தில் எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக எங்கே போகணும், எப்படி வந்தால் அதை கவர் பண்ண முடியும், அந்த சட்டமன்ற தொகுதிகள் இதெல்லாம் எப்படி உள்ளடங்கிய ஒரு பகுதியாக இருக்கும், ஊரக பகுதிகள் எப்படி எந்த இடத்துல அவங்க நின்று பேசினா கரெக்டாக இருக்கும், இது போன்ற ரொம்ப தெளிவாக ஒரு தமிழ்நாட்டுடைய அந்த மேப்பை அந்த வரைபடத்தை ஒரு மனதுக்குள்ளே வாங்கி திட்டமிட்டு அழகாக அதை செயல்படுத்தி கொடுப்பார். அதனால் அவருக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை அந்த காலத்திலிருந்து இருந்தது. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அவர் அதிமுகவில் இருந்து கொண்டிருப்பவர். ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு பணிகளை திட்டமிட்டு ஒரு விழா நடத்துவதாக இருக்கட்டும், இது போன்ற சுற்றுப்பயணங்கள் நடத்துவதாக இருக்கட்டும், அவர் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் அல்லது அவர் கொடுக்கக்கூடிய அந்த திட்டமிடல்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்தனால அவருக்கு ஒரு பெயர் எப்போதுமே இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு புகாரின் அடிப்படையில் அவர் அதிமுக ஒதுக்கி வைக்கப்படுகிறார் ஜெயலலிதா அவர்களாலே. அதுவும் நடந்த விஷயம்தான். இன்னொன்று, தொகுதி அடிப்படையில் பார்த்தாலும் அவர் மக்களுக்கு அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதலாக அதிமுகவில் வாய்ப்பு வழங்கப்பட்டது 1977 சத்தியமங்கலம் தொகுதியில் தான் முதல் முறையாக அவர் போட்டியிடுகிறாரு.
போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அதற்கு பிறகு நீங்க 80ல இருந்து பாத்தீங்கன்னா 2021 வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கடந்த தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 முறை அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றிருக்கிறார். அப்படின்னு சொன்னா ஒரே தொகுதியில் தொடர்ந்து 8 முறை. அதற்கு முன்பு சத்தியமங்கலம் அப்போ பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 9 முறை அவர் சட்டப்பேரவை உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பெருமை திரு கே. செங்கோட்டையன் இருக்கு. அப்போ இவ்வளவு ஒரு நீண்ட ஒரு அரசியல் களத்தில் அவர் இருக்கின்ற பொழுது அரசியலுடைய நெளிவு சுழிவுகள் என்ன நடக்குது ஏது நடக்குது இது எல்லாமே வந்து அவர் தெளிவாக ஒரு தெரிந்த மனிதராக இருக்கார். இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ள இந்த மாதிரி அதே மாதிரி கட்சியில் திட்டங்கள் செயல்படுத்தல ஒரு பக்கம், இன்னொன்று நிர்வாக ரீதியாக அரசு ரீதியாக பார்க்கின்ற அமைச்சராக அவர் பல்வேறு துறைகளில் பணியாற்றினார். கடந்த ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா வேளாண் துறை அமைச்சர், வனத்துறை அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் பணியாற்றிய அமைச்சராக பணியாற்றிய அனுபவம் இருக்கு. இப்போ இவ்வளவு இந்த அளவிற்கு ஒரு அனுபவம் மிக்கவர். கடந்த தேர்தலில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் அவர் வந்து பெறுதாரு. அவருடைய தொகுதியில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர் மட்டும்தான் டெபாசிட் வாங்க முடிந்தது. அதற்கு பிறகு அங்கே போட்டியிட்ட எல்லாருமே வந்து அவருடைய கட்டுத்தொகையை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படுது. கிட்டத்தட்ட 28,000த்திற்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த தேர்தலில் அவர் வந்து வெற்றி பெறார். எனவே இதுதான் அவருடைய ஒரு சிறப்பு இயல்புகளாக பார்க்கப்படுது. சரி, அவர் ஒரு குரலை எழுப்புகிறார் என்று பார்க்கின்ற பொழுது அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. இன்னொன்று, இயல்பாகவே பெரிய அளவில் எந்த நேரத்திலும் எதிர்ப்பை காட்டாத திரு கே. செங்கோட்டையன் இப்போ பேசுறாரு அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? இதுதான் அதுக்கு அடுத்தடுத்த அனலைசிஸ். ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் என்பதற்கு முன்பு திரு கே. செங்கோட்டையனுக்கு தான் அதற்கான வாய்ப்பு, கூவத்தில் நடந்த சில விஷயங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. எனவே அப்போது கே. செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அது நிகழாமல் மாறுச்சு. அப்போதும் அவர் அந்த இடத்துல பெரிய அளவில் எதிர்ப்பை காட்டவில்லை. ஆட்சிக்குள்ள இருக்கின்ற பொழுதும் எல்லாரோடையும் பார்க்கின்ற பொழுது அவர் ரொம்ப ஒரு சீனியரான அவர் அமைச்சர் பொசிஷனில் இருந்தாலும் கூட சில பிரச்சனைகள்ல சில சின்ன சிக்கல்கள் கருத்து மோதல்களாக இருந்தாலும் கூட அந்த கருத்து மோதலை எந்த இடத்திலும் வெளிப்படையாக ஒரு செய்தியாளர்கள்ட்டையோ அல்லது வெவ்வேறு இடங்களிலோ அவர் வந்து தெரிவித்ததாக செய்திகளே நமக்கு வந்து பார்க்க முடியாது. ஏன்னா உள்ள நடந்திருக்கும், அமைச்சர்களுக்குள்ள பேசியிருப்பாங்க, கட்சிக்காரங்களோட தவிர அது வெளிப்படையாக திரு கே. செங்கோட்டையன் அந்த வெளிப்படுத்தலை. அதுதான் இவ்வளவு காலத்தில். ஆனால் இந்த முறை அவர் அவ்வாறு செய்யவில்லை. ஆனால் திரு கே. செங்கோட்டையன் கேட்கும்போது அவர் ரொம்ப மறுக்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அடுத்தடுத்து பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறார். 2 கூட்டங்கள். அந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டம், பிறந்தநாள் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டங்கள் அதிமுக சார்பில் நடைபெறுது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போது கூட என்ன அவர் பெயரையே சொல்லி எல்லார் பேரையும் சொன்னீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி செய்தியில் கேட்கின்ற நீங்கள் தெளிவாக பாருங்க. இந்த கூட்டம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க நடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அதற்கு ஒன்று பதில் சொல்றாரு. சரி, எடப்பாடி பழனிசாமியின் பேரை சொல்லாமல் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் ஆணைக்கு இணங்கன்னு சொல்கின்ற பொழுது அப்போ ஏன் அந்த பேரை சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் சமாளித்தாலும் கூட அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா பேர் சொல்லாமல் சொல்றது வந்து இப்போ ஜெயலலிதாவை அவர்கள் பேர் சொல்ல மாட்டாங்க, எம்ஜிஆரை கூட ரொம்ப புரட்சி தலைவர் அப்படிங்கிறதா இப்போ அதான் எம்ஜிஆர் கூட சொல்லுவாங்க, புரட்சி தலைவர், புரட்சி தலைவர், இந்த மாதிரியான பதங்கள். இங்க இப்போ இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சரை பொறுத்தவரை திரு எடப்பாடி பேர் சொல்றாங்க, எடப்பாடியார் அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த எடப்பாடியார் அப்படின்னு கூட அந்த ஒரு பேரு கூட அவர் சொல்லலை அப்படின்னு சொன்னா இதன் மூலமாக அவர் திட்டமிட்டு அவர் பேரை சொல்வதை தவிர்த்திருக்கிறார் என்பதை வந்து நம்ம உணர முடிகிறது. செய்தியாளர் என்கிட்ட இருந்து ஏதாவது சொற்கள் கிடைக்குமா, ஏதாவது செய்தி கிடைக்குமான்னு என்ன வந்து சோதிக்காதீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது என்று சொன்னாலும் கூட ஆனால் இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா இதற்கு முன்னால் இல்லை இந்த மாதிரியான செயல்பாடுகள் இல்லை. ஆனால் கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே திரு செங்கோட்டையன் உள்ளிட்ட சீனியர் லீடர்ஸ், முக்கியமான அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியோடு தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். இந்த இணைப்பு குறித்து நம்ம வந்து வலுவாக இருக்க வேண்டிய ஒரு தேவை குறித்தெல்லாம் தொடர்ந்து பேசியது, அதுவான செய்திகள்லாம் வந்து திரு எடப்பாடி மறுத்தார். ஆனால் அது ஒருபோதும் அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாத நிலை இருந்ததையும் நம்ம பல்வேறு செய்திகள் மூலமா பார்த்தோம். எனவே இதுல ஒரு அதிருப்தி அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. மீண்டும் மீண்டும் நம்ம அந்த கட்சியில் ஒரு முக்கியமானவராக இருக்கிறோம், அந்த கட்சிக்காக நம்ம தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறோம், நம்முடைய குரல் அங்க எடுபடலை என்று சொல்லுகின்ற பொழுது அதை எந்த வழியில் நம்ம வெளிப்படுத்துறதன் மூலமாக நம்ம அதை சரி செய்ய முடியும் என்று திரு கே. செங்கோட்டையன் முயன்றிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, அதே கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் பார்க்கின்ற பொழுது பின்னாடி இந்த பிளக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஃபோட்டோ இருக்கோ அதே அளவில் திரு கே. செங்கோட்டையன் சம அளவில் அந்த ஃபோட்டோக்கள்
இருக்கிறதும் பார்க்க முடியும். இதற்கு முன்பு நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. இது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஃபோட்டோவே இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா யாரோ ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோ மட்டும்தான் என்ன நிகழ்ச்சி என்னது எம்ஜிஆர் பிறந்தாலும் எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும், அதுவுமே சின்னதாக தான் இருக்கும். ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோ வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். இப்படி தான் இருக்கும். இது இப்போ அந்த அளவுக்கு அதிமுகவில் நெருக்கடி இல்லை. ஆனால் சம அளவில் அந்த ஃபோட்டோக்கள் இதற்கு முன்பாக நடந்த விழாக்கள் நடந்திருக்குதா, கூட்டங்கள் இடம்பெற்றிருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை. அப்போ ஏன் இது நடந்துச்சு? இது ஒரு கேள்வி எழுது. எனவே இதற்கு பின்னால் ஒரு சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து தெள்ளத் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆனால் என்னன்னா, இந்த கலக குரல் அல்லது இந்த திடீர் எதிர்ப்பு என்பது வந்து இயல்பாக நடக்கிறதா, இல்லை இதற்கு பின்னணியில் ஏதேனும் சக்திகள் இருந்து இயக்குகிறார்களா அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்கள் அது அரசியல் வல்லுநர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா நெருங்கி கொண்டிருக்கிறது 2026 சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது. இந்த நேரத்தில் கூட்டணி குறித்த பல்வேறு பேச்சுகள், அதனோட உடன்பாடுகள், சில திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னு யார் மறுத்தாலும் சரி, திமுகவில் மறுத்தாலும் சரி, அதிமுகவில் மறுத்தாலும் சரி, பாஜக மறுத்தாலும் சரி, சில பேச்சுவார்த்தைகள். அப்போ திமுகவில் என்ன பேச்சுவார்த்தை நிற்கல, ஏற்கனவே கூட்டணி கரெக்டாக தானே இருக்கு. இருந்தாலும் கூட அங்கேயும் சில பேச்சுவார்த்தைகள், சில விஷயங்கள், சில இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம வந்து கேள்விப்படுறோம். எனவே இங்கு அது போன்ற சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதனால இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது சில பேர் சொல்லக்கூடிய காரணம் பாஜக பின்னணியில் இருந்து இது அதிமுகவை இந்த குரல் எழுப்புவதற்கு அவர்கள் ஒரு காரணமாக இருக்கக்கூடும்னு ஒரு சந்தேகத்தை சொல்றாங்க. அதை முழுவதுமாக நம்ம ஏற்க முடியாவிட்டாலும் கூட மறுப்பதற்கும் இல்லை அப்படின்னு பார்க்க முடியும். இன்னொன்று, திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அந்த அதிமுக அவருடைய விசுவாசி, அதிமுகவுடைய முழுக்க அந்த இயக்கத்திலேயே இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது. அவர் வேற கட்சியில் அவர் செல்வதற்கான வாய்ப்போ வேறு இடத்திற்கு அவர் செல்வதற்கான வாய்ப்போ வந்து எப்போதுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அவருடைய ஹிஸ்டரி அந்த மாதிரி தான் இருக்குது. அவரும் தன்னுடைய ஒவ்வொரு பேட்டியிலையும் அதை வந்து தெளிவுபடுத்துறாரு. அரசியலில் என்னவெல்லாம் நடக்கலாம் என்றாலும் கூட திரு கே.ஏ. செங்கோட்டையனை பொறுத்தளவில் நான் தொண்டனாக இருந்து இந்த கட்சியை வந்து 2026 வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் அப்படிங்கிறது தான் அவர் கடந்த காலங்களில் இப்போது பேசிக் கொண்டிருக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே தாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது திரு கே.ஏ. செங்கோட்டையனுடைய குரலுக்கு பிறகு திரு ஓபிஎஸ் எழுச்சியாக பேசுவதை என பார்க்க முடிகிறது. திரு டிடிவி தினகரன் முன்ன இப்போதை விட கூடுதலாக எழுச்சியோடு பேசுவதை பார்க்க முடிகிறது. சில அதிமுக தலைவர் வெளிப்படையாக பேசவிட்டாலும் கூட இது தேவை என்பதையும் அவர்கள் உணர்ந்து உள்ளுக்குள்ளாக பேசிக் கொண்டிருப்பதை நாம் வந்து உணர முடிகிறது விசாரிக்கின்ற பொழுது. எனவே இந்த குரல் எனவே கலகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இது ஏதோ ஒரு வழியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இது உடனடியாக ஒரு சமாதானத்திற்கோ அல்லது ஒரு முடிவுக்கோ வருமான நிச்சயமாக வராது. இது கொஞ்சம் இழுத்துக்கொண்டே போகும். ஆனால் நிச்சயம் ஒரு முடிவை நோக்கி அது செல்லும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது இணைவா பிரிவா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நம்ம கணிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று அதிமுகவிலே நிகழ இருக்கிறது. அந்த ஒரு மாற்றம் நிச்சயம் நடந்தே தீரும் என்பதற்கான ஒரு வழிவாய்க்கால் திரு கே. செங்கோட்டையன் மூலமாக திறந்துவிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவின் மூலமாக சொல்லிக் கொள்வது. மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.